Hi, welcome to my channel 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கான்செப்ட் வந்து செகண்ட் சாப்டர் நேஷ்னல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங். ஸோ இவங்க பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நேஷ்னல் இன்கம்னா நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிட்டோம். நேஷ்னல் இன்கம் வந்து இஸ் ஆல்சோ மெஷர்ட் பை சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் இது நேஷ்னல் இன்கம்மை 3 டைப்ஸ் மெத்தட்ஸில் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். இதில் சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட்ஸில் கூட நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் என்னன்னாக்கா ஒரு டிரான்சாக்ஷன் ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் என்னது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட், கவர்மெண்ட். ஃபர்ம்ஸ்னால் என்னது ஒரு கம்பெனி, ஹவுஸ் ஹோல்ட்னால் நம்ம வீட்டில், கவர்மெண்ட்னால் தெரியும் கவர்மெண்ட். இவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் படிக்கிறது தான் சோஷியல் அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்க எப்படி ரெக்கார்ட்ஸ் பண்ணுவாங்க, எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் எடுப்பாங்க, எப்படி கூட்ஸ் ஒருத்தவங்களுக்கு எப்படி போகும், எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இது பற்றியெல்லாம் படிக்கிறது தான் வில் கால் சோஷியல் அக்கௌண்டிங். ஸோ சோஷியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் என்ன எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா பாலிசிஸ் மேக் அவுட் பண்ணனா மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசி அப்படி படித்தோன்னா அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோஷியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்காக. இது மெயினாக என்னென்னா எக்கனாமிக் ஃப்ளோஸ் எவ்வளோ கூட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, லைக் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எவ்வளோ இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ரைட். வேரியஸ் செக்டார்ஸில் லைக் ஃபர்ம்ஸில், ஹவுஸ் ஹோல்டில், கவர்மெண்ட்டில், இது மாதிரி நிறைய செக்டார்ஸில் எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அக்யூரேட்டாக இருக்கா, அதை பற்றியெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் இந்த சோஷியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டர்ஸ் இல்லை என்னென்ன சேர்ந்துருக்கும் பார்த்தா ஃபர்ம்ஸ்னால் சொன்னால் கம்பெனி, பிஸ்னஸ். ஹவுஸ் ஹோல்ட்னால் நம்ம, கவர்மெண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் மீதி. கேபிட்டல் செக்டர்ஸ்னால் என்னன்னாக்கா லைக் ஐ கேன் சே இட் இஸ் அ ஷேர் மார்க்கெட், இல்லாட்டி பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் அதெல்லாம் வாங்கலாம், அதெல்லாம் வந்து கேபிட்டல் செக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட இன்க்ளூட் ஆகும் இதில். நெக்ஸ்ட்டு ஃபர்ம்ஸ்னால் என்னது ஆல்ரெடி சொன்னேன், இட்ஸ் ப்ரொடக்டிவ் ஒர்க். ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், சர்வீஸ் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபர்ம். ப்ரொடக்டிவ் ஒர்க்னாக்கா என்னன்னாக்கா அந்த கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்கம் வரும், அதுதான் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். A firm refers to a business. ஆல்ரெடி சொன்னேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. எதுக்கு செல் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்ஸ்க்காக செல் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து கம்பெனினா என்னது, கம்பெனி இஸ் ஆல்சோ ரிஃபர்ஸ் டு அ பிஸ்னஸ். அது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே சம்வாட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபர்ம் பிஸ்னஸ் தான், கம்பெனியும் பிஸ்னஸ் தான். இன்வால்மெண்ட் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு கன்சர்ன் தான் கம்பெனி. இதுதான் ரைட். இதுதான் வந்து வில் கால் இட் ஆஸ் ஃபர்ம். ஸோ லா ஃபர்ம், ஃபர்ம்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ், மார்க்கெட்டிங் ஃபர்ம், கன்சல்டன்சி ஃபர்ம், ப்ளம்பரிங் ஃபர்ம், ஆயில் அண்ட் கேஸ் ஃபர்ம்ஸ், இதெல்லாம் வந்து ஃபர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஹோல்ட்னா என்னது, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக ஒரு கூட்ஸ் எனக்கு ஒரு டீ பவுடர் வேணும், நான் போய் கடையில் போய் டீ பவுடர் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுவேன். தட் இஸ் மை செல்ஃப் இஸ் கால்ட் ஏ ஹவுஸ் ஹோல்ட். நான் தான் கன்சியூம் பண்ணுறேன், ஃபைனலாக இருக்கிற ஒரு பர்சனாக நான் தான் கன்சியூமர், ரைட். ஸோ ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் ஃபைனலி யார் கன்சியூம் பண்ணுவாங்க, ஹவுஸ் ஹோல்ட். இதுதான். பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கூட்ஸை வந்து பிஸ்னஸ்மேன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி யார் கொடுப்பாங்க, ஹவுஸ் ஹோல்ட் கொடுப்பாங்க. ஹவுஸ் ஹோல்ட் சும்மா கொடுக்க மாட்டாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ். ஸோ பிஸ்னஸ் என்ன பண்ணும், இன்புட்ஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அவுட்புட் என்ன, ஃபைனலாக என்ன வரும், கூட்ஸ் வரும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். தஸ் ஃபர்ம்ஸ் மேக் பேமெண்ட் டு ஹவுஸ் ஹோல்ட். ஸோ நான் வந்து ஒரு கூட்ஸ் நான் வாங்குறப்போ நான் காசு கொடுப்பேன். அந்த காசு யாருக்கு போகும், அந்த ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு போகும். திஸ் இஸ் நத்திங் பட் this is what is called as business to household இருக்கிற ரிலேஷன். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், கவர்மெண்ட் பாடிஸ். ஸோ லோக்கல் இருக்கும், சென்ட்ரல் இருக்கும், ஸ்டேட் இருக்கும், நேஷ்னல் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டார் சொல்லுவாங்க. ஸோ AD and Peacock have defined government as a collective person that purchase goods and services from firm. சில பேர் என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ம்ஸ்லேருந்து கூட கூட்ஸ் வாங்குவாங்க, ரைட். அது அவங்களும் கவர்மெண்ட் செக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, this purchase may be financed through taxation, public borrowings or any other physical means. The main function of government is to provide social goods like defense, public health, education, etc. So சில கூட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டு ஃபர்ம்ஸ்லேருந்து, பிஸ்னஸ்லேருந்து வாங்கிட்டு நம்ம பப்ளிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பற்றி தான் இந்த கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு காசு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம்,
பப்ளிக் பாரோயிங்ஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த காசு, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் மீன்ஸ் அந்த காசு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கவர்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்க நம்மளுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன், சைக்கிள் கொடுக்குறாங்க, நமக்கு தெரியும் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க, லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, அதில் எப்படி கொடுக்குறாங்க. ஸோ த்ரூ திஸ் அண்ட் ஃபைனலாக இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு வாண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு கன்சியூமர், ஒரு சொசைட்டிக்கு நம்ம ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும். அவங்க இன்னும் சில என்டர்பிரைசஸ் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வேஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த கவர்மெண்ட் செக்டார் அண்ட் இன்க்ளூடட் ஆஸ் ஃபர்ம். ஸோ முன்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸும் ரயில்வேஸும் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்துச்சு, இப்போ ஃபர்ம்ஸில் வந்துடுச்சு. இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரிலேட்டட். ஸோ BHEL, GAIL, HAL, NALCO, NMDC, REC, HP, பாரத் பெட்ரோல், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட். ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்தியா தவிர மீதி எல்லாமே சேர்த்தா ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து கூட்ஸ் அங்கே மற்ற கண்ட்ரிக்கு அனுப்புவோம், மற்ற கண்ட்ரிக்கு இங்கே அனுப்புவோம். ஸோ அதெல்லாம் வந்து வில் கம்ஸ் அண்டர் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு செக்டர். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன வரும்னா, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ட்ரான்சாக்ஷன், இன்கம், எக்ஸ்டர்னல் லோன், வெளிநாட்டிலேருந்து நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம், லோன் வாங்கிக்குவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், எல்லாமே வந்து ரெஸ்ட் ஆஃப் தி செக்டார்னு சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் இதுதான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் கேபிட்டல் செக்டர் ஆல்ரெடி நான் சொன்னேன், இட் இஸ் நத்திங் பட் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். லைக் எவ்வளோ கேபிட்டல் செக்டர் மீனிங், ஒரு ஷேர்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பேங்க்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, ஒரு ஃபிசிக்கல் ஹவுசஸில், ஏஜென்சிஸ், ஏதாவது ஒரு சேவிங் ரிலேட்டட் ஆனது ஒரு கான்செப்ட் வந்து கேபிட்டல் செக்டார்ஸை சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு நிறைய அமௌண்ட் இருக்குது, எனக்கு வந்து டிபாசிட், நான் என்ன பண்ணுவேன், பேங்க்கில் டிபாசிட் பண்ணுவேன். பேங்க்காரவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கு லோன் தேவையோ அவங்களுக்கு வந்து என்னோடய அமௌண்ட்லேருந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் as a capital sector. Right. While accessing sectorial contribution to GDP, the economy is divided into three: primary sectors, secondary sector and tertiary sector. So three types are நம்ம primary, secondary, tertiary sectors எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு இது மூணுமே இம்பார்ட்டன்ட்: primary, secondary and tertiary sector. ஸோ ப்ரைமரினா என்ன? ப்ரைமரினா ஃபிஷ்ஷிங், ஃபார்மிங், மைனிங். மேனுஃபேக்சரிங் கார், ப்ரிவரி, ஃப்ளோர் மில், இதெல்லாம் மேனுஃபேக்சரிங். சர்வீஸ் பார்த்திங்கன்னா பேங்கிங், ரீட்டைல் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இதெல்லாம். இதுதான் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி செக்டார்ஸ். ரைட், இது டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ப்ரைமரி, மேனுஃபேக்சரிங், ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி செக்டர், அவ்வளோதான். இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.